வணக்கம் நண்பர்களே. ரிஷப ராசிக்கான ஏப்ரல் மாத பலன் தான் இந்த வீடியோ இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான் உங்கள் கும்பகுமார், இது உங்கள் சாய் திருக்குறள் அஸ்ட்ரோ சேனல். இந்த ரிஷப ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒரு பொற்காலத்தின் ஆரம்பம்னே சொல்லலாம். நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கிறேன். இந்த ரிஷப ராசி நல்ல நேரம் ஆரம்பம் ஆயிடுச்சு. இந்த ஆரம்பம் தான் இந்த ஏப்ரல் மாதம். நான் உங்கள் கும்பகுமார், இது உங்கள் சாய் திருக்குறள் அஸ்ட்ரோ சேனல். புதுசாக வந்திருக்க நேயர்கள் நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டு வாங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரிஷப ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொற்காலத்தின் ஆரம்பம் தான் இது. இந்த ஏப்ரல் மாதம் ஒரு கதவு திறக்கிற மாதிரி, அதாவது பிரச்சனைகளை விளக்கி ஒரு நல்ல இடத்துக்கு ஒரு நல்ல நேரத்துக்கான கதவு திறக்கிறது தான், அடித்தளம் போடுறது தான் இந்த ஏப்ரல் மாதம். அதாவது நம்ம மனசில் ஒரு நம்பிக்கை வந்துடும், நம்மளோட எதிர்காலம் நல்லா இருக்கும், நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு தைரியம், தன்னம்பிக்கை அனைத்தும் இந்த ஏப்ரல் மாதம் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு வரும். என்ன காரணம்? ஏற்கனவே சொல்லியிருக்கும், திருக்கணித முறைப்படி சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார். அதாவது லாபத்தை தர ஆரம்பிக்க கூடிய காலகட்டம். அதாவது சனி பகவான் கொடுத்தா யார் தடுப்பார், சனி தடுத்தால் எவர் கொடுப்பார்? அப்பேற்பட்ட சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் லாபத்தை அள்ளி கொடுக்க ஆரம்பிக்க போகிறார். அதற்கான அடித்தளத்தை அமைச்சிருவார். அதே போல் உங்களுக்கு குரு பயிற்சி அடுத்த மாதம், ஆனால் அதற்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அதோட பலனை குரு பகவான் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அதனால் உங்களுக்கு கடந்த ஒரு வருஷமாக ராசியிலே அமர்ந்து சிரமங்களை மன உளைச்சலையும் கொடுத்துட்டு இருந்த ஜென்ம குரு விலகி 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அதுக்கு உண்டான பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். இப்போவே அந்த குரு பகவானோட பலன் அறிகுறி உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அதனால் 2ஆம் இடத்துக்கு குரு வந்த மாதிரி தான் உங்களுக்கு வச்சுங்களேன். அதாவது 2லே குரு 2 பெருநிதி. ஒரு பக்கம் சனி பகவான் லாபத்தை கொடுக்க ஆரம்பிப்பார், ஒரு பக்கம் குரு பகவான் பணத்திற்கு உண்டான வழியையும் ஒளியையும் உங்களுக்கு காப்பார். பணம் இருந்துட்டாலே பாதி பிரச்சனை இன்னைக்கு சரியாக போடும். அதனால் பிரச்சனைகள் விலகி ஒரு சந்தோஷம், வீட்டில் குதூகலம், சந்தோஷம். ரொம்ப வருஷத்துக்கு பிறகு ரிஷபராசிக்காரங்க வீட்டில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலைக்கும். வீட்டில் சுபகாரியம் விசேஷம் நடக்கும். நல்லது பேசுவீங்க. நீங்களே இந்த ஏப்ரல் மாதம் ஒரு புத்துணர்ச்சி ஆகிடுவீங்க, அதாவது ரிஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. அதே போல் எக்ஸாம் எழுதுகிற மாணவர்கள் டாப்பாக எழுதுவாங்க. அதாவது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டேட் ஃபஸ்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு, மாவட்ட அளவில் செலக்ட் ஆகிறவங்க, அதாவது எக்ஸாமில் செலக்ட் ஆகிறவங்க எல்லாமே மேக்சிமம் இந்த ரிஷபராசிக்காரங்க தான் இருப்பாங்க. ஏன்னா ரிஷபத்துக்கு இது ஒரு பொற்காலத்தின் ஆரம்பம் தான் இந்த ஏப்ரல் மாதம். நல்லா கவலையப்படாதீங்க ரிஷபராசினியர்களே. உங்கள் காட்டில் மழை பெய்ய ஆரம்பிக்க போகுது. இந்த ஏப்ரல் மாதம் மழை பெய்ய ஆரம்பிக்க போகுது. இதுதான் ஒரு அடித்தளம். இன்னும் ஒரு 2.5 வருஷத்துக்கு ரிஷபராசிக்காரங்களை கையில் பிடிக்க முடியாது. அதனால் அனைத்து விதத்திலையும் உங்களுடைய சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வையும் இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக கொடுக்கும். முக்கியமாக உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் போய் 10 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. ஏற்கனவே லாபஸ்தானத்தில் சனி பகவான் வந்துட்டார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் லாபத்தில் இருக்கிறாரு. குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. இதை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. சொன்னால் ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்கும். என்ன சார் இவ்வளோ பில்டப் பண்ணி சொல்கிறாரு, நம்ம வாழ்க்கை அப்படி இல்லையே அப்படின்னு நினைக்கிற ரிஷபராசினியர்களுக்கெல்லாம் இந்த மாதம் பாருங்கள். அப்புறம் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக, ஒரு மாற்றத்துக்கும் முன்னேற்றத்துக்கும் ஒரு அடித்தளமாக இந்த ஏப்ரல் மாதம் அமையும். அதாவது இந்த மாதிரி கிரகச்செயருக்கு அமைகிறதுலாம் ரொம்ப அபூர்வம். ரிஷபராசிக்கு அனைத்து கிரகங்களும் சாதகமாக உங்கள் வாழ்க்கையில் ஒளியை ஈட்டக்கூடிய வழியையும் காமிக்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த கிரகத்தோட அமைப்பு இருக்குது. அதனால் உங்கள் காட்டில் தான் ரிஷபராசினியர்களே மழை உங்களுக்கு கையில் பிடிக்க முடியாது. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம், அது மட்டும்தான் இந்த ஏப்ரல் மாதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நண்பர்களே, நான் உங்கள் கும்பகுமார், இது உங்கள் சாய் திருக்குறள் அஸ்ட்ரோ சேனல். தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊர், எந்த நாடு, எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஆன்லைன் மூலமாக, ஃபோன் மூலமாகவே அனைத்து பலன்களும் உங்களுக்கு துல்லியமாக சொல்லப்படும். புதுசாக வந்த நண்பர்கள் நேயர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவு நம்ம சேனலை கொடுத்துருவாங்க. நன்றி, வணக்கம்.